ஒரே ஒரு ஃபோட்டோ தான். ஆனா, அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, ரோகிணியோட வாழ்க்கைய வந்து தலைகீழ வந்து மாத்தப் போகுது. அந்த பழைய கல்யாண ஃபோட்டோவ வித்யா பார்த்த உடனே அவளோட மனசு அப்படியே வந்து உறைஞ்சு போயிடுது. இது ரோகிணி தானா அப்படின்றது அந்த ஒரு கேள்வியிலிருந்து வந்து தொடங்குது. இந்த வாரம் சிறகடிக்க ஆசையோட அதிர்ச்சியான திருப்பம் அப்படின்னே சொல்லலாம். முத்துக்கு கையில கிடைக்கிற ஒரு எவிடன்ஸ், அந்த ஆதாரம் வந்து வெளிச்சத்துக்கு வந்த ரோகிணியோட ரகசியம் ஃபுல்லா வந்து வெளியில வரப்போகுது. இது காதல் கதையா இல்ல பழைய பாவத்தோட பழியா? இது தெரிஞ்சுக்கணும்னா இப்ப தொடங்கலாம் சிறகடிக்க ஆசை இதயத்தை தொடர எபிசோட வாங்க பார்க்கலாம். ரோகிணியோட பழைய காதல் வாழ்க்கை ஒரு பக்கம் வந்து தலை தூக்குது. இன்னொரு பக்கம் முத்துக்கு வந்து ஒரு எதிர்பார்க்காத சவாரி ஒன்று கிடைச்சிருக்கு. ஆனா ரோகிணியோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டோட சொந்தக்காரன் மகேஸ்வரினால எதிர்பாராத ரகசியங்கள் எல்லாமே வந்து தெரிய போகுது. கிறிஷோட பாட்டி ரோகிணியை ரொம்ப கட்டாயப்படுத்தி உங்க அப்பாவோட திவசத்துக்கு தீபாவளிக்கு ஊருக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. உங்க அப்பாவோட திவசம் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரோகிணியோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து ஷாக்கிங்கா தான் வந்து இருந்துச்சு. அந்த ஊருனாலே அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நினைவு வந்து நிறைஞ்ச இடமா இருக்கு. அங்கதான் அவளோட வாழ்க்கை வந்து ஆரம்பமாகி முடிஞ்சிருக்கு. அப்ப ரோகிணி அதெல்லாமே தேவையில்லை, எனக்கு வேலை நிறைய இருக்கு அப்படின்னு ரோகிணி வந்து மறுக்கிறாங்க. ஆனா ரோகிணியோட அம்மா வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க. சோ வேற வழி இல்லாம அவளும் சரி அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றான்னா, நாங்களும் ஊருக்கு வரோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. மகேஸ்வரிட்டே நீயும் கூட வா அப்படின்னு வந்து பாட்டி சொல்றாங்க. நானே சொல்லலாம்னு தான் இருந்தேன், அவர் மீட்டிங் வந்து வெளியே போறாரு, நான் மட்டும் தனியா தான் இருப்பேன், அதனால மகேஸ்வரியும் கூட வரேன் அப்படின்னு வந்து சொல்றா. அது வந்து ரோகிணியோட பழைய கதையை வந்து காப்பாத்துற ஒரு முகமூடி மாதிரி வந்து இருக்க போகுது. இன்னொரு பக்கம் முத்து அவனோட கார் ஷெட்ல வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கும்போது அவனோட ஃப்ரெண்டு முருகன் அங்க வரான். அப்ப முருகன் என்ன சொல்றான்னா, உங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்னு டென்ஷன் டோன்ல வந்து சொல்றான். அப்ப முத்து என்னடா வேலை அப்படின்னு வந்து கேட்கறாரு. எங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு 45 வயசு ஆகுது, ஆனா இன்னுமே குழந்தை வந்து பிறக்கல, அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க, அவங்கள நீங்க தான் வந்து பத்திரமா கூட்டிட்டு வரணும், நீங்க தான் கரெக்டா பாத்துக்குவீங்க அப்படின்னு உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்றான். அப்ப முத்து வந்து சிரிச்சுட்டு அதுக்கு என்னடா இருக்கு, பாத்துக்கிட்டா போச்சு அப்படின்னு வந்து அக்செப்ட் பண்ணிடுறான். எந்த நேரத்துல வேணும்னாலையும் சொல்லு அப்படின்னு வந்து சொல்லிடுறான். முருகன் வந்து சந்தோஷமா ரொம்ப தேங்க்ஸ்னா அப்படின்னு வந்து சொல்லிட்டு 2-3 நாள் தான் வந்து ட்ரிப் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். முருகன் அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் முத்து வந்து என்ன சொல்றான்னா, எப்படியும் 2-3 நாள் சவாரி இருக்கு அப்படின்னு செல்வத்திட்ட வந்து பேசிட்டு இருக்கிற அந்த நேரம் பார்த்து முத்துக்கு ஒன்று கால் ஒன்று வருது. செருப்பு தைக்கிற தாத்தா பாட்டியோட ரிலேஷன் கால் பண்ணி என்ன சொல்றாருன்னா, பாட்டிக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியல, படுத்த படுக்கையா இருக்காங்க, மீனா பேரை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நீங்க வந்துட்டு போறீங்களா அப்படின்னு வந்து சொல்றாரு. சவாரி வந்தனால முத்து வந்து என்ன சொல்றானா, மீனா வந்து அனுப்புறேன், நான் கண்டிப்பா வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்து கட் பண்ணிட்டு மீனாக்கு கால் பண்ணி போய் பார்த்துட்டு வர சொல்றான். கிறிஷோட பாட்டி மகேஸ்வரி வீட்டுக்கு வரும்போது ரோகிணி வந்து கோவப்படுறா. என்ன விஷயம் அப்படின்னு வந்து ரோகிணி வந்து கேக்குறாங்க. சொல்றேன் கோவப்படாத, கிறிஷோட அப்பாவோட அண்ணனும் அவங்க பொண்டாட்டியும் பேசுறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதை கேட்ட உடனே ரோகிணி வந்து டென்ஷன் ஆகுறா. என்னமா சொல்றீங்க, அவங்க தானே என்ன துரத்தணுங்க, இப்ப எதுக்கு அவங்க பேசுறாங்க, அவங்க சொந்தமே வேணாம்னு தானே உதறிட்டு தானே வந்திருக்கேன், இப்ப எதுக்கு பின்னாடியே வராங்க அப்படின்னு ரோகிணி டென்ஷனா பேசுறா. அவங்களுக்கு வந்து குற்ற உணர்ச்சியே இருக்குடி, உனக்கு பண்ணது நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுனாங்க. அப்ப ரோகிணி அவன் அம்மாட்ட என்ன கேட்கறானா, நீ நம்பர் கொடுத்துட்டியா அப்படின்னு அதிர்ச்சி கலந்த கோவத்தோட வந்து கேட்கறா. உன்னோட நம்பரை கேட்டாங்க, அதனால உன்னோட நம்பர் கொடுத்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நீ எதுக்குமே இப்படி பண்ணிட்டு இருக்க, இப்படிதான் என்னோட வாழ்க்கையில வந்து தப்பா முடிவெடுத்துட்டு இருக்க அப்படின்னு ரோகிணி வந்து கோவப்படுறா. அந்த நேரம் பார்த்தா அவளுக்கு ஒரு ஃபோன் ஒன்று வருது. ஃபோன் பண்ணவங்க யாருன்னு பார்த்தா முருகன் சொன்ன சொந்தக்காரங்கன்ற அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. ஃபோன் பண்ணி ரோகிணிட்ட ஃபீல் பண்ணி அழுது பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீ மாசமா இருக்கும், உன்னை வீட்டு விட்டு வெளியே துரத்தணும், பாவத்தினால தான் எங்களுக்கு இன்னுமே வந்து குழந்தை பிறக்கல அப்படின்னு வந்து சொல்றாங்க. நீ கிருஷ்ண கூட்டிட்டு வா, நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை எல்லாமே நான் செய்யறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ ரோகிணி வந்து கண் கலங்குறா. ஆனா அவ வந்து ஸ்டில் ஸ்ட்ராங்கா என்ன சொல்றான்னா, நீங்க யாருமே எதுவுமே செய்ய வேண்டாம், என் பையனை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும், என்கிட்ட ஃபோன் பண்றதை முதல்ல விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து கட் பண்ணிடுறா. இன்னும் கல்யாணிக்கு வந்து நம்ம மேல இருக்கிற கோவம் போகல, எப்படி போகும், நம்ம பண்ணன பாவம் அப்படியே இந்த மாதிரி இவங்களோட பேசிட்டு இருக்கும்போது தான் காலிங் பெல் சத்தம் கேக்குது. கதவு திறந்து பார்த்தா வந்து முருகனும் வித்யாவும் வந்திருக்காங்க. அப்போ முருகன் வந்து முத்துவை வந்து இன்ட்ரோ பண்ணி வச்சுட்டு இவங்க தான் வந்து உங்களை கூட்டிட்டு போவார் அப்படின்னு வந்து சொல்லிடுறான். வித்யா வந்து டீ காஃபி போடுறதுக்கு வேண்டி உள்ள போறா. அப்ப வித்யாட்ட கல்யாணமாகி இவ்வளவு நாள் ஆகுதா, சீக்கிரமா குழந்தை பெத்துக்குமா, எனக்கு 15 வருஷம் ஆகியும் குழந்தை இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதுவும் இல்லாம என் வீட்டுக்காரனோட அண்ணன் வைஃப் வந்து கல்யாணின்ற பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கும்போது நாங்க வீட்டை விட்டு துரத்திட்டோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. கல்யாணின்னு பேரை வந்து வித்யா கேட்ட உடனே அவளோட கையில இருந்த டீ கப் வந்து நடுங்குது. அவளுக்கு சந்தேகம் வருது. உடனே போட்டோ வந்து காமிக்கிறாங்க. அவளோட ஹார்ட் பீட் வந்து வேகமா வந்து அடிக்குது. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த நேம் வந்து அவளுக்கு வந்து ரொம்ப பழக்கப்பட்டது தான். அப்போ ரோகிணி தான் அந்த பொண்ணு அப்படின்னு வந்து தெரிய வருது. அப்போ முத்து வந்து என்ன சொல்றானா, முருகனுக்கு சொந்தக்காரனா எங்களுக்கும் சொந்தக்காரங்க தானே, நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. வித்யாவோட மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த கியூரியாசிட்டி ஃபயர் ஆயிட்டே தான் இருக்குது. அது ரோகிணி தான் வந்து பழைய கல்யாணினா அவளோட பாஸ்ட் வந்து என்ன நடந்துச்சு, அந்த சேம் டேலியே பாத்தீங்கன்னா மகேஸ்வரி வீட்டுக்கு வந்து வித்யா ரோகிணிட்ட எல்லா உண்மையும் வந்து சொல்றாங்க. அதை கேட்ட உடனே ரோகிணி வந்து ஷாக் ஆகிறா. உன் போட்டோவை நான் அந்த வீட்டுல பார்த்தேன், அவங்க சொன்ன கதை எல்லாமே உன்னை பத்தி தான் அப்படின்னு வந்து சொல்றா. நீ என்ன சொல்ற வித்யா அப்படின்னு வந்து ரோகிணி வந்து கேட்கறா. அந்த போட்டோ காட்டுறாங்களா அப்படின்னு வந்து ஷாக்கிங்ல வந்து கேட்கறா. அப்ப வித்யா என்ன சொல்றனா, ரோகிணி நீ அந்த கல்யாணி தான் அப்படின்றது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்றா. அப்போ ரோகிணி பாத்தீங்கன்னா 1 மினிட் சைலன்ஸ்க்கு அப்புறம் தலையை வந்து கீழே குனிஞ்சு என்ன சொல்றானா, ஆமா வித்யா நான் தான் அந்த கல்யாணி அப்படின்னு வந்து சொல்றா. வித்யா ஷாக்கிங்ல வந்து அவளை வந்து பாக்குறா. வித்யா கேட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா ரோகிணியோட ரகசியத்தை தான். ஆனா அதை முத்துட்டு வந்து சொல்ல போறாளா இல்ல ரோகிணியை வந்து பாதுகாக்க போறாளா? இந்த சமயத்துல முத்துக்கு கிடைக்க போற புது ஆதாரம் அவனோட வாழ்க்கையை வந்து மாத்த போகுது. அது என்ன ஆதாரமா இருக்கும்? யாரோ ரோகிணியோட பாஸ்ட் லைஃப் வந்து சுத்தமா மாத்தி வச்ச ரகசியம் வந்து இப்ப வெளிச்சத்துக்கு வந்து வரப்போகுது. ரோகிணி பத்தின ரகசியங்கள் எல்லாமே வந்து இப்போ ரிலேஷன் முத்துட்டு வந்து சொல்ல போறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்க போறோம். வித்யாக்கு தெரிஞ்ச ரோகிணியோட பழைய வாழ்க்கை ரகசியம் முத்துக்கு வந்து கிடைக்க போற புது ஆதாரம், அதுல யாரோட பேர் வந்து இருக்க போகுது அப்படின்றது எதுவுமே தெரியல. அந்த பேரை கேட்ட உடனே ரோகிணி வந்து மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. இன்னும் எவ்வளவு ரகசியம் எல்லாம் வெளிச்சத்துக்கு வரப்போகுது, இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த எபிசோட்ல வந்து பாருங்க. இந்த வீடியோ நரேஷன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.